அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் போன பதிவு பார்த்துட்டு உதி மந்திரம் எங்கே சாய் எனக்கு தாங்கோன்னு கேட்டேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன். நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் அதை கேளுங்க. டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம், உதி மந்த்ரா, கஷ்ட நிவாரண மந்த்ரா பாபாவோடது, அதுக்கப்புறம் சவன மஞ்சரி, அப்புறம் சாய் சரிதம். இந்த 5ம் ரெகுலராக யார் கேட்குறாளோ இல்லை படிக்கிறாளோ கம்பல்சரி அவளுக்கு உடலில் எந்த கோளாறுகளும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை ரெகுலரைஸ் பண்ணினோம்னா நம்ம நன்னா நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். எளிமையான வழி நான் சொல்லிட்டேன், சரியா? இப்போ அதெல்லாம் முடிஞ்சிடுது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் 2 நாள் முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு டிவோட்டி எப்போது கால் பண்ணுவாள். அவள் திடீர்னு கால் பண்ணி, நான் பாபாவோட கோயிலில் இருக்கேன் சாயி அப்படின்னு சொன்னான். வெரி குட் சாயி, எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னோன்னே, சாயி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தப்பான்னு சொல்லணும் அப்படின்னா. சொல்லுங்கள் சாயின்னு. ஆக்சுவலாக பாபாவோட பாதத்தில் ஒரு காயின் இருந்தது, எனக்கு என்னமோ அதை எடுத்துன்னு நம்ம உண்டியலில் போட்டு வைக்கலாமோன்னு தோணித்து ஒரு காயின் எடுத்திருக்கேன், சரியா தப்பான்னு கேட்டான். எனக்கு உடனே காட்சி கொடுக்குறார், முடியாமல் இருக்கிற ஒருத்தர் தான் அந்த காயின் அங்கே வச்சுருக்கான்னு சொல்லி. சாய் தயவு செஞ்சு கொண்டு போய் அதை திருப்பி அதே இடத்துல வச்சுட்டு உங்கள் கையில் இருக்கிறதையும் சேர்த்து வச்சுட்டு வந்துருங்கோ, தயவு செஞ்சு அதை தொடாதுங்க, கையை அலம்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த டிவோட்டிட்ட. நான் சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்தேன். நான் சொன்னேன் சரியா தப்பான்னு தெரியல. இல்லை சாயி, அப்போ அந்த டிவோட்டி என்கிட்ட சொல்கிறான், இல்லை சாயி அதை எடுத்துக்கோன்னு எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது, அதனால தான் நான் எடுத்தேன், நான் பொதுவாக எடுக்க மாட்டேன். ஷீ இஸ் ஆக்சுவலி லாக்ஸ்பதின்னு சொல்லலாம், ஓகேவா? அவளுக்கு பைசாவை எடுக்கணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது, சுவாமி எடுத்துக்கோன்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னான். ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, யாரோடது நம்ம எடுக்க வேண்டாங்கிறதான் எனக்கு தோணின விஷயம். அதை அப்படியே நான் அவகிட்ட சொல்லிட்டேன். முடிச்சுட்டு நான் அப்போ பூஜா ரூமில் இருந்தேன். அப்போ நான் சாம்பிராணி எடுத்து கொளுத்துறேன். இந்த கப் சாம்பிராணி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொளுத்தின்னு இருக்கேன். டக்குன்னு என்னோடய கையில் இந்த விரலில் பார்த்தோம்னா இன்னும் அந்த சூடு இருக்கும், காயம் தெரியாதுதான், சுட்டுடுத்து பயங்கரமாக. அதை நான் என்ன பண்ணுறேன், எடுக்கவே முடியல, அப்படியே ஒட்டின்னு எடுத்ததில் நான் பல்லால் கடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணேன். ஆக்சுவலாக நல்லா சுட்டுடுத்து. நான் மனசுக்குள்ளே எனக்கு ஒரே சந்தேகம், நான் பண்ண சரியா தப்பான்னு தெரியலையே சுவாமி, சாரி, நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூஜாவை கண்டினியூ பண்ணிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா என் மனசுக்குள்ளே ஒரு நெருடல், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேங்கிற மாதிரியே தோணித்து. அப்போ நான் என்ன பண்ணேன், பாபாட்ட எழுதி போட்டு கேட்டலாம். அந்த டிவோட்டி என்னை கூப்பிட்டா, சாய் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாம் பண்ணிட்டேன் சாயி, நான் வீட்டுக்கு வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னால். பரவாயில்ல சாய், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடனோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சீட்டு போட்டு பார்ப்போம், பண்ணது தப்பா சரியான்னு. போட்டு பார்த்தோன்னா நீ பண்ணது தப்புன்னு வந்தது. அப்போ அதுக்கு தான் இந்த சூடுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னென்னா, அவள் எடுத்தது தப்பா ரைட்டான்னு அவள் தான் போட்டு பார்க்கணும். நான் திருப்பி கால் பண்ணேன் அவளுக்கு, சாய் நீங்கள் எடுத்தது சரியா தப்பான்னு ஒரு சீட்டு போடுங்க. ஏன்னா அவளோட விஷயங்கள் அவளாக தான் சீட்டு போடணும். இப்போ உங்களுக்காக நான் போடக்கூடாது, நீங்கள் தான் போடணும். ஸோ நான் சொன்னது தப்பா ரைட்டான்னு நான் போட்டுட்டேன், தப்புன்னு வந்துடுது. அப்போ அவள்கிட்ட நான் சொல்கிறேன், சாய் நீங்கள் எடுத்தது தப்பா ரைட்டான்னு நீங்கள் கொஞ்சம் சீட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவள் சரி சாயின்னு சொல்லிட்டு அவள் சீட்டு போடுறா, தப்புன்னு வந்தது. தப்புன்னு வந்தோடனே எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம், ஒரு விதத்தில் சங்கடம். என்ன அப்படின்னா, சந்தோஷம் வந்தது என்னென்னா, சுவாமி சொன்னதை தான் நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுல சந்தோஷம். ஆனால் இது சுட்டது என்னென்னா, அடுத்தவாளோட கர்மாவை நம்ம எடுத்துட்டோன்னு அர்த்தம். உங்களுக்கு நன்னா தெரியும், சுவாமி சமைக்கும்போது சுடு தண்ணியில் கையை விட்டு அலம்பி சாதத்தை எல்லாம் கிண்டு விடும்போது அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் உலைக்களத்தில் ஒரு குழந்தை விழும்போது எடுக்கும்போது சுவாமியோட கை சுட்டுடும். அதே மாதிரி கப்னியை தூக்கி காமிப்பார், அந்த ஒரு பெரிய கட்டியை குழந்தைக்காகவோ அவளுக்காகவோ ஏத்துன்றிருப்பார். ஸோ அடுத்தவாளோட கர்மாக்குள்ளே போகப்படாதுங்கிறத எனக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் நான் அவளை போய் அதை சொல்லி அவளை திரும்ப அதை இடத்துல வைக்க சொல்லி அவள் கொண்டு போய் வச்சனாலே எனக்கு கிடைச்சது இதுதான். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நன்னாவே புரிஞ்சுது, அவள் கர்மாவை தடுத்தா, யாரோட கர்மாவை யார் தடுத்தாலும் கம்பல்சரி அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நன்னா தெரியும். அதனால நான் உடனே தேங்க்யூ சொல்லிட்டேன். நான் பண்ண தப்பு தாங்கிறத நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், செஞ்சுட்டேன். ஆனால் அந்த டிவோட்டிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்ன சாய், ஏன் சாய் கேட்டேன், இது போட சொன்னாலுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. அப்போ நான் சொன்னேன், இதுதான் காரணம். ஐயோ என்னால் உங்களுக்கு ஆயிடுதா சாய், நடக்கணுன்றது நடந்துட்டு விட்டுருங்க பரவாயில்லன்னு. அப்போ அந்த டிவோட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், சாயி நான் வரும்போது ஒரு ஆட்டோ என்னை மோத வந்தது, ஒரு மயிரிழையில் நான் தப்பிச்சேன் சாயி, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுது, குழந்தைய வேற கையில் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா.
நான் சொன்னேன், தயவு செஞ்சு எங்கே ஒரு காசு கிடைச்சாலும் எடுக்காதுங்கோ சாயி, தொடவே செய்யாதுங்கோ. யார் எந்த பிரச்சனையில் அதை விட்டுட்டு போகிறான்னு தெரியாது, தைரியமாக இருங்கோ அப்படின்னு. அப்போ அவள் என்கிட்ட கேட்டா, அப்போ என்கிட்ட எடுத்துக்கோன்னு சொன்னது என்ன சாயின்னு கேட்டா. அருமையான கேள்வி இல்லையா? நான் சொன்னேன், சாயி, நம்மளுடைய கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யும். அது கிரகத்தினுடைய வேலை, அதை தடுத்து நிறுத்த முடியாது. 9 கிரகங்களும் அதனுடைய வேலைகளை அந்தந்த நிமிஷத்தில் அது செஞ்சுட்டு தான் இருக்கும். அதை நிறுத்த முடியாது. அது நடந்துடுத்து, அந்த கிரகத்தினுடைய வேலை நடந்துடுத்து. ஆனால் நீங்கள் இருந்த இடம் சுவாமியோட இடம், அதனால் உங்களுக்கு என்னை கூப்பிட வச்சுருக்கா, அவ்வளோதான் சுவாமி. அதில் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடச்சி இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிருக்கள் கண்டத்திலேருந்து. ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒன்று நம்மளுக்கு உடம்புக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒழிஞ்சு வச்சுட்டோ, இல்லை நம்மளால் முடியலைன்னு சொல்லி ஒழிஞ்சிட்டு போடுற ஒரு காசை நம்ம எடுத்துகிட்டே வரக்கூடாது எங்கேருந்தும் அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்திருக்குன்னு சொல்லி சாய் சரிதம் எடுத்து படிச்சிருக்கா. 28வது அத்தியாயம். அதில் அவள் படிக்கும்போது அவளுக்கு உணர்த்திய விஷயம் என்னென்னா, அந்த மருத்துவத்துக்கு ஒரு பையன் படிப்பான், எல்லாருமே அவன் ஃபெயிலாக போயிடுவான் பரீட்சையிலன்னு சொல்லுவார். ஆனால் சுவாமி சொல்லுவார், நீ பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல கிரக தோஷங்கள்னாலன்னு வந்திருக்கும். எந்த கிரகதோஷமானாலும் சுவாமிக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. நவ கிரகங்களும் அவருக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத அவர் அந்த அத்தியாயத்தில் உணர்த்தியிருப்பார் இல்லையா? அது வந்திருக்கு. அவள் படித்து பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி திருப்பி சொன்னா, சாய் ரொம்ப தேங்க்ஸ் சாய், நீங்கள் சொன்னது அப்படியே அந்த வார்த்தை இருந்தது, கிரகத்தால் நடக்கக்கூடியதுங்கிறத அவர் கரெக்டாக அந்த இடத்துல உணர்த்தினார்னு. சாய்ரா. இப்போ நான் சொல்லும்போது சுவாமி பக்கத்தில் உட்காந்துருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த இடத்துல அவரோட ஸ்பரிசம் எனக்கு கிடைக்கிறது. விளையாட்டுக்கு சொல்லலை, சத்தியமாக ப்ராமிஸாக சொல்கிறேன். சுவாமி ஒவ்வொரு இடத்துலையும் அது நிரூபிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யறார், அது அவர் உணர்த்துறாருங்கிறது தான் இதெல்லாம் தெரியறது. அந்த டிவோட்டிகிட்ட நான் பேர் சொல்லட்டுமான்னு கேட்டேன். ப்ளீஸ் சாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதெல்லாம் அவளோட ப்ரைவசி தானே இல்லையா? அதனால நானும் அதனால தான் சொல்லலை. பட் உங்களுக்கு இதன் மூலமாக உணர்த்துற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு காசு எங்கேருந்து கிடைச்சாலும் தயவு செஞ்சு அது எங்கேருந்து எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு சோர்ஸ் தெரியாது. அதன் மூலமாக நம்மளுக்கு நடக்கக்கூடிய கர்மாக்களை தயவு செஞ்சு நம்மளே கூட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு 100 ரூபா கிடச்சிட்டுன்னு ஆசைப்படுறோம், ₹1,00,000 செலவு வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் அது லக்குன்னு எடுத்துக்கப்படாது, வேண்டாம். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கூட நான் வாழ்கிட்ட அதான் சொன்னேன், உங்கள் பேரை சொல்லலை சாயி, ஆனால் அடுத்த வாழ்க்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அது நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் சாயி அப்படின்னு சொன்னால், அதனால தான் இந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு யாரோட ஒரு கர்மாவை நம்ம தானமாக வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் ரிக்வெஸ்ட்டு. ஸோ இது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் கிடையாது. காசு வரும்போதெல்லாம் அதிர்ஷ்டம் நினச்சோன்னா கடனை திருப்பி கட்டும்போது வட்டியும் முதலுமா கட்ட வேண்டி வரும், பார்த்துக்குங்க சரியா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வரப்போகிற 13ஆம் தேதி சத்ரு சம்ஹார யாகம் முருகனுடைய பாபாவினுடைய அனுகிரகத்தால் நடக்க இருக்குது. 2 குருக்கள் சேர்ற இந்த இடத்துல. நம்ம பாபா ஒரு குரு, அவர் அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையா, அவள் 2 பேரும் சேர்ந்து 2026 நம்மளுக்கு அருளை இருக்கக்கூடிய ஒரு யாகம் என்னென்னா சத்ரு சம்ஹார யாகம். இந்த சத்ரு சம்ஹார யாகம் எதுக்காக பண்ணுறோம்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம பார்த்து பயப்படக்கூடிய, பார்க்காமையே பயப்படக்கூடிய கண் திருஷ்டி, எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியையும் போக்கி நல்லதை தர வல்லது. ஸோ இது வரைக்கும் நான் பங்கெடுத்துக்கலாமா, ஆனால் பங்கெடுத்துக்க விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா இம்மீடியட்டாக கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. மற்ற விஷயங்கள் நம்ம அப்புறமா பேசலாம். அடுத்ததாக ஒரு பயங்கர மெஸ்மரைசிங்கான ஒரு மொமெண்ட், ஒரு 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 அதிசயம் நடந்திருக்கு. ரொம்ப அழகாக அதை கேரி பண்ணியிருக்கா. அது என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம்.